அரசியல் ஒரு அழுக்கு, ஒரு சாக்கடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தனி கட்சி அதனோட தேவைக்காக என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதுவரைக்கும் இந்த உலக அரசியல் வரலாற்றில் எந்த ஒரு கட்சியும் பண்ணாத ஒரு மிகப்பெரிய சாதனை தமிழக வெற்றி கழகம் பண்ண போகுது. பரப்புரைக்கு ரோட் ஷோய்க்கெல்லாம் போக தெரிஞ்ச விஜய்க்கு அந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்த உடனே அவர் இதுவரைக்கும் போய் பார்க்கல. அதோட ஒரு கேவலமான செயல் என்ன அப்படின்னா, அவர் தனியா பனையூர்லயோ சென்னையிலயோ கூப்பிட்டு மக்களை பஸ்ல கூட்டிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல போறாராம். இந்த மாதிரி ஒரு கேவலமான அரசியலை இதுவரைக்கும் யாராவது தமிழ்நாட்டிலேயோ இல்லை இந்தியாவிலேயோ பண்ணியிருக்காங்களா? உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுவரைக்கும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு ஆளை நீங்க தலைவராக ஏத்தீங்க அப்படின்னா, நாளைக்கு ஒரு முதலமைச்சர் ஆயிட்டார் அப்படின்னா, நாளைக்கு மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா என்ன செய்வாரு? மழை வெள்ளம் ஏதோ ஒரு பிரச்சனை, மக்கள் ஆபத்துல இருக்காங்கன்னா என்ன செய்வார்? இவரு ஏதோ ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி நீங்க வாருங்க, நாங்க செத்ததுக்கு அப்புறம் நீங்க வாருங்கன்னு சொல்ற மாதிரி. அதனால தயவு செய்து மக்கள் நீங்க விழிப்பாருங்க. இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள்கிட்ட நீங்க போய் மாட்டி உங்க வாழ்க்கைய நீங்க இழந்துடாதுங்க. ஆனா இதுக்கும் ஒரு கூட்டம் முட்டு கொடுக்கறதுன்னு வரும். ஆனா இதை தாண்டி கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துட்டு போட்டு பாதிக்கப்பட போறது அவங்களும் சேர்த்துதான்.